பொதுத் தேர்வுல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுல தேர்ச்சி பெற்றிருக்கிறது கல்வியில கிடைச்ச சமூக நீதிக்கான வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல மொத்தமுள்ள 206 ஆதி திராவிட பள்ளிகள்ல கடந்த ஆண்டு நடந்த பொதுத் தேர்வுல 59 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. இந்த ஆண்டு 97 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதே போல தமிழ்நாட்டுல மொத்தம் உள்ள 67 பழங்குடியின பள்ளிகள்ல கடந்த ஆண்டு 26 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்று இருந்த நிலையில இந்த ஆண்டு 32 பழங்குடியின பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று இருக்கு. சதவீதத்தோட அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல ஆதி திராவிடர் நல பள்ளிகள்ல 84.68% இருந்த தேர்ச்சி சதவீதம் இந்த ஆண்டு 90.52% உயர்ந்திருக்கு. பழங்குடியினர் நல பள்ளிகள்ல கடந்த ஆண்டு 92.45% இருந்த தேர்ச்சி சதவீதம் இந்த ஆண்டு 93.56% உயர்ந்திருக்கு. இதே போல 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 98 ஆதி திராவிடர் பள்ளிகள்ல கடந்த ஆண்டு 12 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்று இருந்தது. இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 21 அதிகரிச்சிருக்கு. மொத்தம் உள்ள 36 பழங்குடியின பள்ளிகள்ல கடந்த ஆண்டு 11 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்று இருந்த நிலையில இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 15 உயர்ந்திருக்கு. இத சதவீதம் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் பள்ளிகள்ல தேர்ச்சி சதவீதம் கடந்த ஆண்டு 84.14% இருந்த நிலையில இந்த ஆண்டு 84.99 அதிகரிச்சிருக்கு. பழங்குடியின பள்ளிகள்ல 11ஆம் வகுப்புல கடந்த ஆண்டு 89.81% தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில இந்த ஆண்டு 93.92 உயர்ந்திருக்கு. இத பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியில சமூக நீதிக்கான வெற்றி இது அப்படின்னும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களோட தேர்ச்சி இதுவரைக்கும் இல்லாத உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னும் உயர்கல்வியில இன்னும் நிறைய உச்சத்தை உறுதி செய்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸ் தள பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. தேர்ச்சி பெற முடியாத மாணவர்கள் மனசை தளர விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு.